எஸ், ஆமாங்க. நேத்திக்கு குஜராத்தில் அகமதாபாத் டு லண்டனுக்கு போன ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 242 பேர் ட்ராவல் பண்ண அந்த ஃப்ளைட்டில் 241 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த கிளாஸில் இறந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி அந்த ஃப்ளைட் கிராஷ் பார்த்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஹே கைஸ், நம்மளும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆமாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 242 பேருங்க. 242 பேருன்னு நம்ம சொல்கிறத விட 242 ஃபேமிலிஸ். இன்றைக்கி கிட்டத்தட்ட 242 ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழுதுட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு அந்த 240 பேருமே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு ஆப்ரேஷனுக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இல்லைனா ஒர்க்கு, ஜாபு, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறவங்க, இந்த மாதிரி அதில் ட்ராவல் பண்ண எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நோக்கம் வந்துட்டு இருந்திருக்குங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை. ஸோ இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 7th லார்ஜஸ்ட்டு ஏர்போர்ட்டுங்க. லார்ஜஸ்ட் இன் சென்ஸ் அதிகமான ஃப்ளைட்ஸ் வந்துட்டு அதிகமான பேசஞ்சர்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா அங்கே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸில் இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 7th பிளேஸ் உள்ள ஒரு ஏர்போர்ட்டுங்க. அப்படிங்கிறப்போ அங்கே இருக்க சேஃப்டி நீங்கள் ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கண்டிப்பாக, ஏன்னா அதிகமான மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு, அது ஏகப்பட்ட நாட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குங்க. பட் அது இருந்தும் மீறி இப்படி நடந்திருக்குன்னா அது ஃபேட்டா வேறு என்ன அப்படிங்கிறது சொல்லவே தெரியலங்க. ஸோ அந்த ஸ்க்ராஷான ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா லண்டனுக்கு ட்ராவல் பண்ண ஃப்ளை பண்ண ஒரு ஃப்ளைட்டுங்க. அதாவது 23வது பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே இருக்க அந்த ஃப்ளைட்டு ரன்வேல 23வது ரன்வேல இருந்து ஃப்ளை பண்ண ஒரு ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 230 பேசஞ்சர்ஸ், ஒரு 10 ஏர்லைன் ஸ்டாஃப்ஸுங்க, ப்ளஸ் அது போக 2 பைலட்ஸு. மொத்தம் பார்த்திங்கன்னா 242 பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து நேற்றுக்கு ஃப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஃப்ளை பண்ண ஒரு ஃபியூ மினிட்ஸுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டை ஓட்டின அந்த 2 பைலட்ஸ் பார்த்திங்கன்னா ஷபீர் சபர்வால் அண்டு க்ளவ் குந்த். இந்த ஷபீர் சபர்வாலுங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண ஒரு பைலட்லாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 29 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள், ப்ளஸ் ஒரு 8000 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் 8000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணிக்கிற ஒரு ஆள்னால் வந்துட்டு அந்த ஃப்ளைட் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்க்ராஷ் ஆயிருக்குங்கிற பார்த்தா இன்னும் வந்துட்டு ஷாக்கிங் ஆகிடுதுங்க. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பார்த்துருப்பார். அப்படிங்கிறப்போ இது நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இது ஃபேட்டா இல்லை வந்துட்டு இது எப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம சொல்லவே முடியலைங்க. ஸோ அதாங்க, இப்போது ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு 139க்கு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளை ஆகிட்டு ஒரு 825 ஃபீட் வந்து ஃப்ளை ஆகிட்டாங்க. ஒரு 825 அடி வந்துட்டு அவங்க ஃப்ளை பண்ணினதுமே பைலட் பார்த்திங்கன்னா மேடே டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ மேடே
அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு லைஃப் இல்லைன்னா ஒரு ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குது, இல்லாட்டி வந்து ஃப்ளைட் ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மேடேவை பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போது அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸு ஃபோனுக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போது பைலட் பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு மேடே இது பண்ணுறாரு. அப்போ அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் மேடே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் என்ன ரீசன் சொல்லுங்கன்னு சொல்கிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டக்குன்னு அபோர்ட் ஆயிடுது. அந்த கனெக்ஷன் கட்டான ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்துட்டு மேலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு விழுகிறதுக்கு ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளைட்டு இத்தனைக்கும் அங்கே அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து. அது சடனாக பார்த்திங்கன்னா அவர் அங்கே பேசி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே விழுக ஆரம்பிக்குதுங்க. அது விழுந்த இடம் பார்த்திங்கன்னா மேகானிங்கிற ஒரு இடத்துல பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அப்படியே பார்த்திங்கன்னா விழுகுது. ப்ளஸ் அப்புறம் அந்த ஃப்ளைட் வந்துட்டு அங்கே அந்த சவுண்ட்ஸுங்க, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு சவுண்ட் வந்துட்டு அங்கே ஏற்படுது அங்கே. ப்ளஸ் அப்புறம் சிட்டியோட சென்ட்ரு சம்திங் அட்டாக்குங்க. அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பெரிய சவுண்டு, ஒரு ஃபயர் பிளாஸ்ட்டு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிருக்குங்க. அதை பார்த்ததுமே அங்கே ஏர்போர்ட்டில் இந்த ஃபயர் சர்வீசஸ் ப்ளஸ் அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டாக போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒர்க்கை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிங்க. அந்த ஆன் ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 பீப்புள் பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அதில் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 170 பாடிஸ் வந்து அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அது போக சில பேர்த்தோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த பார்ட்ஸை வந்துட்டு எடுத்துட்டு அதை டிஎன்ஏ செக்கப் பண்ணிவிட்டு அது யாரோட ஃபேமிலின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க இது. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு இவங்களோட தான் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஃபேமிலியெலாம் யோசிச்சு பார்த்தாலே சிரமம் ரொம்பவுமே. இதில் லக்கியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இன்னைக்கு முழுக்க எனக்கு அவரை பற்றி தான் எனக்கு பேசிகிட்டு இருக்காங்க. விஸ்வாஸ் குமாருங்கிறவர். இப்போ லக்கியாக பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளைட்டில் அவ்வளோ பெரிய ஒரு கிராஷில் இருந்து அவர் தப்பிச்சிருக்காரு. அதாவது அவர் ஃப்ளைட்டில் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஃப்ளைட்டு டேக்அப் ஆகும்போதே எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதாவது சவுண்டு வந்து நான் வந்துட்டு கேட்டேன் ஃப்ளைட்டில். அப்படிங்கிறப்போ எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ளைட் மேலே போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நான் என்னோடய சீட் பெல்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டால் வந்து நான் வந்து வெளியில் குதிச்சிட்டேன். ஆனால் இன்னொரு சைடில் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அதில் மேபி இப்போ அது ஸ்ட்ரக் ஆகலைன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பேர் கூட தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தங்க ஒரு உமன் பார்த்திங்கன்னா பூமி சௌகான் அப்படிங்கிறவங்க அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியது. நேற்றுக்கு டிராஃபிக்னால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனங்காட்டி அவங்க அந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணலை பை லக்கிலி. இப்போ அங்கே என்ன போயிட்டுருக்குன்னா, இப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸ் அதில் தான் பார்த்திங்கன்னா என்ன வந்துட்டு அங்கே பிரச்சனை வந்துட்டு போயிருந்துருக்கு. ஏன்னா அப்போது ஜஸ்ட்டு டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்க்ராஷ் ஆகிறதுங்கிறது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் இல்லவே
இல்லைங்க. ப்ளஸ் அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு பைலட் வந்துட்டு அதை ரன் பண்ணுறாருங்கிறப்போ இது முழுக்க முழுக்க வந்துட்டு எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு அங்கே நமக்கு தோணுதுங்க. கைஸ், அதாவது நேற்றுக்கு 241 பேர்த்தோட ஃபேமிலிஸ் இன்றைக்கி நேற்றுக்கு அவங்க அத்தனை பேர் அந்த 241 பேர்த்தையும் அந்தந்த ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா இழந்திருக்காங்க. அதாவது பட் அதுலேருந்து இப்போ லக்கியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிருக்காங்க. அந்த பூமி சௌஹானும் விஸ்வேஷ் குமாருங்கிறவங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரே ஃபார் தெம். 241 பீப்புளுக்கு ஜஸ்ட் ப்ரே ஃபார் தெம்ங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.